அரியலூர் மாவட்டத்தில் பொய்யாதநல்லூர்ன்ட்டு ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி திருக்கோவில் இருக்குங்க. இது ராகு கேது ஸ்தலம். இங்கே குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்கிறதாகவும், இங்கே வேண்டிட்டு போனால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதாகவும் நிறைய சொல்கிறாங்க. நிறைய பேர் நிறைய கிராமத்துலேருந்து வண்டி எடுத்துக்கிட்டு மினி டோர் எடுத்துக்கிட்டு அவ்வளோ ஒரு கூட்டம் வருது. கால் கூட வைக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு க்ரௌடு. எதுக்காகனா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இங்கே வேண்டிட்டு போனது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் ஊர்லேருந்து அம்மா ஊர்லேருந்து எல்லாமே நிறைய பேர் வந்தாங்க. என்னையும் வர சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு இன்றைக்கி வேறு இடத்துல ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இன்றைக்கி இந்த அம்மா கூப்பிட்ருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். இங்கே பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இங்கே நம்ம போகும்போது என்னெல்லாம் வாங்கிட்டு போகணுன்னா, முக்கணிகள் வாங்கிட்டு போகணும். மாம்பழ, வாழைப்பூ, அப்புறம் விளக்கு போடலாம். அது மட்டும் இல்லாமல் மிளகா உப்பு வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா இங்கே யாகம் வளர்ப்பாங்க. அந்த யாகத்தில் நிறைய மூலிகைகள் போடுறாங்க. தேத்தாங்கொட்டை, ஜாதிக்காய், நெல்லிக்காய் வேறு, வெட்டி வேறு, நன்னாரி வேறு, விளாமிச்சை வேறு, மாசிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், அப்புறமே யாகத்துக்குள்ளே நம்ம எத்தனை பலாப்பழம், கொய்யாப்பழம், மாதுளம்பழம் எத்தனை எடுத்துகிட்டு வந்தாலும் அதுக்குள்ளே போட்டுறாங்க. வாழைப்பழத்தாறு, சாமிக்கு நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய புடவை, பூ எல்லாமே அந்த யாக குண்டலத்தில் தான் போடுறாங்க. முக்கணிகள் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம மாங்காய், கொய்யாக்காய், மாதுளம்பழம், ஆப்பிள் என்ன பழம் வேணால் வாங்கிட்டு போகலாம். மூலிகைகள் எப்படியுமே இப்போ வருஷம் மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. எப்படியும் ஒரு 50-60 பிளேட் கிட்ட போயிருக்கும். எல்லா பிளேட்லேயுமே மேக்ஸிமம் மூலிகைகள் தான் நிறைய இருந்துச்சு. நம்ம மருந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுறது, சீகக்காய்க்கு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு 50-60 மூலிகைகள் தான் போட்டு அந்த யாக குண்டலமே வளர்க்குறாங்க. அந்த புகை பார்த்திங்கன்னா எப்படி அந்த கோயிலே சூழ்ந்துருக்கு. நம்ம இந்த யாக குண்டலத்தில் கலந்துக்கும் போது நம்ம நினச்சதெல்லாம் நிறைவேறணும்னு சொல்கிறாங்க. இந்த காற்றை சுவாசிக்கும் போது நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கிது. இது என்னால் ரியலைஸும் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி இந்த கோவிலுக்கு இந்த மாதிரி நேரத்தில் இந்த யாகம் நடக்கும்போது வருது தான் ரொம்பவே சக்தி வாய்ந்த நேரமாகவும் இருக்கும். நம்ம நினச்சது கண்டிப்பாக கை கூடவும் செய்யும். இது பக்கத்துலேயே பெரிய புத்துமே இருந்தது. இந்த மாதிரிலாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நான் இவ்வளோ பெரிய புத்தெல்லாம் நான் இந்த கோயிலில் தான் பார்க்குறேன். இது பெருசாக யூடியூப்பில் அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் இங்கே தான் எங்கள் பையனுக்கு பொண்ணு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதில் ஒருத்தர் 2 பேர் வர ஆரம்பிச்சு இப்போ 3 வேனு 4 காரு அப்படி போட்டு வர அளவுக்கு இந்த சுவாமியோட அருள் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. எல்லாருமே வேண்டினது நடக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்காங்க. இங்கே இருக்கிற பூசாலிகளும் கேளுங்க, அம்மா கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பா அப்படின்னு தான் சொன்னாங்க. இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கிட்டேயுமே காமிச்சு தான் இந்த யாக குண்டத்தில் போடுறாங்க. இப்போ ஒரு 10 பலாப்பழம், ஒரு தார் வாழைப்பழம் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டாங்க. அதனால தான் இவ்வளோ புகஞ்சிக்கிட்டு இருந்தது. இது சுவாமிக்கு முன்னாடி 4-5 கலசம்லாம் வச்சு தான் இந்த பூஜை நடக்க ஆரம்பிக்கும். இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலோ இல்லை வரணுன்னாலோ இந்த அம்மனோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சா மட்டும்தான் இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் காலையே எடுத்து வைக்க முடியும். நிறைய தடங்கள் வரும். எனக்குமே நிறைய தடங்கள் வந்துச்சு. இருந்தாலும் அதை மீறியுமே போயே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நீங்கள் போக வேண்டிய டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10லேருந்து 2 மணி வரைக்குமே பூஜை நடக்கும். இந்த 10 to 1 கூட முடியும். இந்த டைம் கண்டிப்பாக நீங்கள் அங்கே இருந்தே ஆகணும். நிறைய பேர் என்னை அந்த கோயில்லையே எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் மாதம் வாங்க, நாங்கள் இதை அதோ கல்யாணம் ஆகணும்னு நினச்சி வந்திருந்தோம், இப்போ கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்லாம் நிறைய ஆச்சரியமான விஷயம்லாம் நிறைய எனக்கு சொன்னாங்க. இது வரைக்கும் நான் எந்த கோயில்லையும் இந்த மாதிரி கேட்டதே இல்லை. ஏன்னா நிறைய பேரை நான் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே பார்த்தேன், தற்செயலாக தான் பார்த்தேன். எல்லாருமே சொன்னாங்க கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக வாங்க, எங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மெய் சிலிர்த்து போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்களும் வாங்க, இந்த அம்மாவை வேண்டிக்கோங்க. உங்களுக்கு நான் அடுத்த தடவை போகும்போது நான் இந்த அமாவாசைக்கு போகும்போது நான் என்ன வேண்டிக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த அமாவாசையில் சொல்கிறேன். என்ன நடந்துச்சுன்னுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கேவே பூஜை எல்லாம் முடிஞ்சதும் அன்னதானமும் நடக்கும். குழந்தை இல்லாதவங்க ஊஞ்சல்லாம் சுவாமியை வச்சு ஆட்டவும் வைப்பாங்க. அதோட இந்த கோவிலோட திருவிழாவும் இப்போ கோலாகலமாக நடக்க போகுது.
செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்ற நாட்களில் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே குறியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பில்லி, சூனியம், திருமண தடை ஏற்படுறது, புத்திரதோஷம் இருக்கிறது, தொழில் விருத்தி அடையிறதுக்கும், ராகு கேது தோஷம் இருந்தால் எல்லாத்துக்குமே இங்கே வந்து பரிகாரம் செய்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி அம்மையார் வந்து எல்லாருக்கும் வாரி வாரி வழங்குறாங்க. அதனால் நாளுக்கு நாள் வந்து கூட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. எல்லாருமே சொல்லி சொல்லி நான் அந்த கோயிலுக்கு போனேன், நல்லா இருக்குது, நீனும் வா வான்னு சொல்லி நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலசம் வந்து கோயிலெல்லாம் சுற்றி வந்துருச்சு. எல்லா சுவாமிக்கிட்டேயுமே போயிட்டு வந்துருச்சு. இப்போ எல்லா சிலைகளுக்குமே வந்து இந்த தண்ணி வச்சு அபிஷேகம் பண்ணி இந்த தண்ணியை வந்து நம்ம எல்லார் மேலேயுமே தெளிப்பாங்க. அங்கே வந்திருக்கவங்க எல்லார் மேலேயுமே தெளிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவோம்ல, அதே போல் தான். பூஜையை முடிச்சுட்டு நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு அங்கே வந்து அன்னதானம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதையுமே நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாகவே இங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கோவில் பற்றின டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே போயிட்டு வாங்க. தேங்க்யூ.